திருச்சிற்றம்பலம், திருவல்லிக்கேணி, ஜேகே. மக்களே, என்னதான் நடக்குது? தமிழை தலை நிமிர்ந்து வாழவே கூடாதுன்ட்டு வெளிநாட்டில் அடித்தான், இலங்கையில் அடித்தான் தமிழனை, வெளி மாநிலத்தில் அடித்தாங்க. இப்போது தமிழ்நாட்டிலேயே நம்மளை வாழ விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க தமிழர்கள் பாரம்பரியமாக இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறாங்க. இயற்கை சம்மந்தப்பட்டு தான் பனையும். அப்போ பனை ஏரிகளை மட்டும் ஏன் இப்படி இது பண்ணணும்? எதுக்கு ஒரு இந்த இதே ஒரு வெள்ளைக்காரன் கம்பெனி கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்தால் அதை நம்ம இங்கே கொடுக்குறோம், இடத்தையும் கொடுத்து தண்ணியும் கொடுக்குறோம். வெளிநாட்டு பணங்களை எல்லாம் விற்க முடியுது. நம்ம ஒயின் ஷாப்பில் குடிக்கிறது தப்பு. பனையிலேருந்து வர கல்லில் மட்டும்தானே குடிச்சிட்டு செத்து போயிட போகிறோம். தமிழகத்தில் தான் பனை மரங்கள் அதிகமாக இருக்குது. பாதுகாக்க வேண்டிய மரம் அது. பனை மரம் தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடியோ 10 கோடி மரங்களோ தமிழகத்தில் முழுவதும் இருக்குது. வேறு எங்கேயும் பெரிய லெவலில் இல்லை. நம்ம வெளிநாடுகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் அதுலேருந்து சர்க்கரை தயாரித்து விற்கிறான். இந்தோனேஷியாவில் அதில் சாக்லேட் தயாரிக்கிறான். இந்த ஸ்ரீலங்கா, நம்ம பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா, அவங்க அதுலேருந்து வரக்கூடிய கைவினை பொருட்களை விற்கிறான். தாய்லாந்து அதுலேருந்து ஜூஸ் தயாரித்து அவன் விற்கிறான். நம்ம மட்டும் கல் இறக்குனா தப்பு. அது வாழ்வாதாரம் தானேங்க, அது ஒன்றும் பெரியது இல்லையே. இதில் என்ன கமிஷன் வராதனால நீங்கள் இதெல்லாம் அங்கீகரிக்கக்கூடாதுன்னு பண்ணுறீங்களா? இல்லை, தப்பு தானேங்க அது. எல்லாரையும் மனுஷனாக பாருங்கள். இன்னமும் எதுக்குங்க ஜாதி மதம்லாம் போட்டு பிரிவுபடுத்துறீங்க? காவலர்கள் உங்களுடைய நண்பன் சொல்கிறீங்க, இன்னமும் எதுக்குங்க? சில காவலர் பண்ணுற தப்பெல்லாம் எல்லாரையும் பாதிக்குது. பனை ஏறுறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. மோடியே பனை தொழில் இது கொடுத்துருக்காரு. ஈஸ்ராம் கார்டு மூலிமா இந்தந்த தொழிலுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. அதுலேருந்து வர நுங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு, பனவெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் கெடுதல் இல்லை. அதுலேருந்து வர பதனி மட்டும் எந்த விதத்தில் கெடுதல் ஆகிட போகுது? என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழனோட பாரம்பரியமான வேலைகள் இவங்களுக்கு பிடிக்கல. ஒரு தமிழனுக்கு அவனுடைய சொந்த தொழிலை செய்யறதுக்கு தடை பண்ணுறோம். இதில் எந்தவித வருமானமும் அரசாங்கத்துக்கு இல்லை, சுய தொழிலில் வந்துடுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி இங்கே ஆதரிப்பாங்க? கஷ்டம்தான் படுத்துவாங்க. கல் இறக்குனா மரம் அழிஞ்சு போய்ட்டோன்னு நினைக்கிறாங்களா, இல்லை தமிழை வாழ்ந்துருவோன்னு நினைக்கிறாங்களா? எது இவங்களுக்கு முட்டுக்கட்டாக இருக்குது? கேரளாவில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தடை இருக்குது? சட்டவிரோதமாக எதுனா பண்ணாதாங்க தப்பு. அரசுக்கிட்ட முறையிடத்த ஒரு குடிமகனா தப்பு இல்லைங்க. இதை நீங்கள் நீங்கள் எங்களோட வேண்டுகோளாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கலாம்.